அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 27/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம். இன்றைய திதி தேய்பிறை திரியோதசி திதி. இன்று பிரதோஷம். இன்றைய யோகம் சரியில்லை. இன்றைய சந்திராஷ்டம ராசி கடக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, காலை 10 முதல் 11 மணி வரை, காலை 11 முதல் பிற்பகல் 12 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் 1:30 3 மணி வரை, யமகண்ட காலம் காலை 6 மணி முதல் 7:30 வரை, குளிகை காலம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சந்திரன் புதன், மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு. இன்றைய ராசிபலன் காண்போம். அன்பர்களே, இன்றைய பிரதோஷம் என்பதால் மாலை 4:30 முதல் 6 மணி வரை பிரதோஷ காலம் உள்ளதால் இன்று நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகத்திற்கான பொருள்களை வழங்கி வந்தால் நாம் நினைத்தது நிறைவேறும். கடன் தொல்லைகளும் மற்றும் உடல் உபாதைகளும், வீட்டில் பல பிரச்சனைகளும், திருமண தடைகளும் இவை உள்ளவர்கள் நந்தியம் பெருமானுக்கு தேனுடன் மற்றும் இளநீர் இது போன்ற பொருள்களை வழங்கினால் நிச்சயமாக உங்களது தடைகள் விலகவும், குடும்பத்தில் நற்பலன்கள் கிடைக்கவும், ஆரோக்கியம் உண்டாகவும், பண பரிவர்த்தனையும் மற்றும் தனபரமான நேட்டமும் உண்டாவதற்கு இது மிகவும் சிறப்பான பலனாக அமையும். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும் நாளாக இருக்கும். இன்று பிரதோஷம் என்பதால் சிவபெருமானுக்கு இன்று அபிஷேக பொருள்களை வழங்கவும் மற்றும் மாலை நேரத்தில் நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும்போது தேன், பால் மற்றும் அபிஷேகத்திற்குரிய பழவர்க்கங்களும் கூடி கொடுத்து வர இன்று உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி மட்டுமில்லாமல் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறவும், குடும்பத்தில் தன வளர்ச்சி உண்டாகவும், திருமண தடை அகலவும், எண்ணியது நிறைவேறவும், நீண்ட நாள் காத்திருந்த பலவிதமான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கவும் இன்றைய நாளில் அபிஷேக பொருள்கள் வழங்கி வர உங்களுக்கு அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். இன்று உங்களுக்கு அலுவலக பணிச்சுமை சற்று குறைவாகவே இருக்கும். எனினும் ஏனோ மனதிற்கு சற்று தடுமாற்றங்களும் சங்கடங்களும் நேரிடும். எதிர்பார்த்த உதவிகள் வருவதற்கு சற்று தாமதப்படலாம். எனினும் கவலை வேண்டாம், அது உங்களுக்கு வந்து சேரும். இன்று உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. தனவரவு என்று எதிர்பார்த்ததை விட தொழிலில் உண்டாகும். தொழில் நிமித்தம் பயணங்களால் சற்று அலைச்சல்களும் உண்டாகும். பதவி சம்பந்தமாக சற்று அலைச்சல்களும் வரும். அரசியல் சம்பந்தமாக சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு பின் சரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும். பூமி சம்பந்தமான தொடர்புகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பிள்ளைகளுக்காகவும் இன்று குடும்பத்திற்காகவும் அதிகமான செலவுகள் இன்று உங்களுக்கு ஏற்படும். வீட்டில் பெரியவர்களுக்கோ அல்லது பெற்றவர்களுக்கோ மருத்துவ உதவிகளும் தேவைப்படும். மருத்துவ உதவி உங்களுக்கும் சில சமயம் தேவைப்படுவதாகவே இருக்கும். தேவையில்லாத சங்கடங்களும் தேவையில்லாத பொருளாதார பிரச்சனைகளும் சற்று உங்களை அலட்டும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். விரய செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனுடனும் சுக்கிரனும் ராகுவும் இருப்பதால் பிறரது வாக்குகளை கேட்டு பண விஷயமாகவோ அல்லது பூமி சம்பந்தமாக விஷயமாகவோ உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்கவும். இன்றைய பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த நபரின் உதவி கிடைப்பதற்கு சற்று தாமதமாகும். பிள்ளைகளின் உதவி மூலம் உங்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும். வெளிநாட்டிலிருந்து பிள்ளைகளின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். பணவரவு உண்டாகும். எதிர்பார்த்த உதவி உங்கள் நண்பர் வழி உங்களுக்கு கிடைக்கும். பூமியால் ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். கேஸ் வழக்குகளில் சில சங்கடங்களும் உங்களுக்கு உண்டாகும். இன்று வியாபாரிகளுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல தன வளர்ச்சி
புத்துணர்ச்சி உண்டாகும், நினைத்தது நிறைவேறும் என்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் உங்களது ராசிநாதனுடன் சூரியனும் ராகுவும் உள்ளார். ராசிக்கு தசமஸ்தானத்தில் சனியுடன் சந்திரனும் புதனும் உள்ளார். தசமஸ்தானத்தில் சந்திரன் வருவது உங்களுக்கு மிகுந்த லாபத்தை தரும். வியாபாரத்தில் உங்களுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். புதிய கூட்டு தொழில்களில் தனலாபம் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். கட்டட சம்பந்தமான வேலை செய்பவர்களுக்கும் வீட்டை கட்டுவது சம்பந்தமாக முயற்சி எடுத்தவர்களுக்கும் வீடு கட்டும் தொழில் பாதியிலே நின்றுவிட்டது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலன் அமையும். எடுத்த காரியத்தை வெற்றியாக நிறைவேற்றுவீர்கள். அதற்குரிய தனவரவும் உங்களுக்கு வந்து சேரும். வெளிநாட்டு தொடர்பால் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நாட்பட்ட காரியத்தை இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று குறைவாகவே இருக்கும். அலுவலகத்தில் நீங்கள் செய்வதுதான் இன்று சிறப்பாக அமையும் என்று பாராட்டுகளும் உங்களுக்கு தேடி வரும். எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு, இடம் மாற்றம், தொழில் மாற்றம் இது போன்ற நற்செய்திகள் உங்களுக்கு வருவதால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லும் யோகமும் உண்டாகும். கடன் தொல்லை தீரும் விதமாக இன்றைய நாளில் உங்களுக்கு உதவி கிடைக்கும். ஒரு சிலருக்கு திடீர் பரிசுகளும் திடீர் தனவரவும் உண்டாகும். வியாபாரிகளுக்கு செழிப்பான நாளாக அமையும். கணவன் மனைவியிடையே இன்று ஒற்றுமை அதிகமாகும். பிள்ளைகளுக்காக நீங்கள் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். குடும்பத்துடன் இனிய பயணங்களும் மேற்கொள்வீர்கள். இன்று ஆலய தரிசனம் செய்வதும் இன்று பிரதோஷம் என்பதால் இனிப்புகள், அதாவது தேன் மற்றும் பால் இது போன்ற பொருள்கள் இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு கொடுத்தால் எண்ணியது நிறைவேறும். சுப பலன்கள் உண்டாகும். தடங்கல்கள் நீங்கும். மனது அமைதியடையும். சிறப்பான நாளாக இன்று அமையும். மிதுனராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்தில் சூரியனுடன் சுக்கிரனும் ராகுவும் இணைந்துள்ளார். ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரனுடன் சனியும் புதனும் இணைந்துள்ளார். உங்களது தகப்பனார் வழி நீங்கள் எதிர்பார்த்த பலனை நீங்கள் அடையலாம். இதுவரை கலகம் செய்து வந்த உங்களது தகப்பனார் மனது மாறி உங்களுக்கு சொத்தாகவோ பணமாகவோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்கும் விதமாக அவர்களிடமிருந்து பெறலாம். குடும்ப சொத்து வழக்குகள் சாதகமான பலனை தரும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். எடுத்த காரியத்தை இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டு. தாயார் வழி எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பூமி லாபம் உண்டாகும். ஒரு சிலருக்கு பூமியின் தொடர்பால் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பூமி விற்பது, வீடு மனை இடம் விற்பது இது போன்ற தொழில் செய்வர்களுக்கெல்லாம் ஆதாயம் அதிகமாக தனவரவும் கூடும். இன்று மனைவி வழி எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். மனைவியின் சொத்து உங்களுக்கு வரும். யோகமும் உண்டாகும். மனைவியின் குடும்பத்தாரிடம் ஏற்பட்ட பகைகள் விலகும். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த கலகங்கள் மாறும். மனதிற்கு நிம்மதி அளிக்கும். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக பயணங்கள் உண்டாகும். அதற்கான செலவுகளும் உங்களுக்கு சற்று அதிகமாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடன் சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். வியாபார நிமித்தம் வெளிநாடு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். திடீரென்று சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடக்கும். தடைபட்ட காரியங்களை இனிதே செய்து முடிப்பீர்கள். இன்று தொழில் ரீதியாக உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விதமாக இன்றைய நாள் அமையும். தொழில் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த நபரின் உதவியும் கிடைக்கும்.
கூட்டு தொழிலில் அதிகமான லாபம் உண்டாகும். இரும்பு சம்பந்தமாக, பட்டறை சம்பந்தமாக, உலோகம் சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாக, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கும் இன்று அரசு தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கும் எதிர்பார்த்த நற்செய்திகளும் கிடைக்கும். தனவரவும் அதிகமாக இருக்கும். இடம் வாங்குவது விற்பது சம்பந்தமாக தொழில் நிமித்தம் இன்று அனுகூலமான பலன்களும் அதற்குரிய முயற்சியில் ஈடுபடவும் தனவரவும் மற்றும் அதற்கான பயணங்களால் வெற்றியும் உண்டாகும். இன்று நினைத்தது நடக்கும். ஆலய தரிசனம் செய்வதும் அபிஷேக பொருள்களை இன்று நந்தியம்பெருமானுக்கு வழங்குவதும் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கும் எதிர்பார்த்த தனவரவிற்கும் உங்களுக்கு இன்று மனதிற்கு அமைதி கிடைக்கவும் செய்யும் தொழிலில் உங்களுக்கு அநேக பலன் கிடைக்கவும் இந்த அபிஷேக ஆராதனை உங்களுக்கு உதவும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் செய்யும் காரியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. உடல் நலனில் சற்று அக்கறை கொள்ளவும். உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனியுடன் சந்திரனும் புதனும் உள்ளதால் பூமி சம்பந்தமான தொடர்புகள், தொழில் சம்பந்தமான தொடர்புகள், பிற நண்பர்களின் முயற்சிகள், இது போன்ற பிரச்சனைகளுக்கு சற்றே சங்கடங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாவதால் கவனமாக இருக்கவும். வீட்டில் பெரியவர்களுக்கோ அல்லது உங்களுக்கோ பிள்ளைகளுக்கோ மருத்துவ உதவி தேவைப்படும். இன்று தேவையில்லாத வீண் பேச்சுக்களை தவிர்க்கவும். வீண் வார்த்தைகளை விரயம் செய்யாமல் இருக்கவும். பயணங்கள் தேவை என்றால் மட்டும் செய்யவும், இல்லாவிட்டால் அதை சற்று தள்ளி போடவும். இன்று நாளையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் எதிலும் சற்று கவனமாக இருக்கவும். தடங்கல்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வரவேண்டிய பணம் வருவதற்கு சற்று தாமதமாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் உங்களுக்கு தடங்கள் வந்து சேரும். தருவேன் என்று சொன்னவர்கள் கூட சற்று தராமல் உங்களை விட்டு விலகி செல்லும் சூழ்நிலையும் உருவாகும். சகோதரர்களால் சற்று மனக்கவலை உங்களுக்கு தோன்றும். வாகன சம்பந்தமாக சற்று விரைய செலவுகளும் வரலாம். பூமி சம்பந்தமாக கொடுத்த கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமற்ற பலனை அளிப்பதால் மன வருத்தம் உண்டாகும். உடல் நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. திடீர் காய்ச்சல், தலைவலி, இது போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு பெரும் தலைவலியாகவே இருப்பதால் சற்று கவனமாக இருக்கவும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். தேவை என்றால் மட்டும் செய்யவும். தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். தொழில் நிமித்தம் பயணங்கள் இருப்பின் அவை சற்று தள்ளி வைக்கவும். மனைவியிடம் கலகங்கள் செய்ய வேண்டாம். கடன் தொல்லைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். அலுவலக பணிச்சுமையும் சற்று அதிகமாக இருக்கும். வீண் வார்த்தைகள் உங்கள் நண்பர்களிடமிருந்து உங்களுக்கு வருவதால் அதை காது கேட்கவில்லை என்ற நிலையில் நீங்கள் பின்மாறி செல்வது நல்லது. என்றும் நாளையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் 2 நாட்கள் சற்று அமைதியாக இருப்பது நல்லது. எனினும் கடகராசி அன்பர்கள் பொதுவாகவே அமைதியாக இருப்பவர்கள்தான். வேண்டுமென்றே மற்றவர்கள் சீண்டிவிட்டாலும் நீங்கள் அமைதியாகத்தான் செல்வீர்கள். உங்களது எப்போதும் சிரித்த முகமாகவே இருக்கும். இனி இன்றும் நாளையும் சற்று சிரித்த முகமாகவே வளைய வருவது உங்களுக்கு நல்லது செய்யும். தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை. தொழில் வழக்கமாகவே நடக்கும். தொழிலில் தனவரவு உண்டாகும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் சற்று அனுசரணையுடன் நடந்து கொள்ளவும். அவர்களிடம் விதண்டாவாதங்கள் செய்ய வேண்டாம். கோபமும் கொள்ள வேண்டாம். மனைவியிடம் சற்று கலகம் செய்யாமல் இருப்பது நல்லது. வீட்டில் பெரியவர்களிடமும் சற்று அமைதியாக செல்லவும். இன்று செலவுகள் அதிகமாக இருப்பதால் மனதிற்கு சற்று நிம்மதி இல்லாமல் இருக்கும். தூக்கமும் வராமல் புரண்டு புரண்டு படுப்பீர்கள். எனினும் கவலை வேண்டாம். 2 நாட்களில் அது மாறிவிடும். இன்று இறைவனின் வழிபாட்டில் ஈடுபடுவதும் ஆலய தரிசனம் செய்வதும் நந்தியம் பெருமானுக்கு தேன் மற்றும் பால் அபிஷேகத்திற்கு கொடுத்து வேண்டிக் கொண்டால் உங்களது மனச்சுமை குறையும். மனபாரம் நீங்கும். மனதிற்கு நிம்மதி பிறக்கும். உங்களது செயல்களில் அமைதியும் உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே,
இன்று உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குடும்ப சுமை உங்களுக்கு இன்று அதிகமாகவே வந்து சேரும். இன்று செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். விரய செலவுகளும் அதிகமாக இருக்கும். சுப செலவுகளும் அதிகமாக இருக்கும். இன்று அலுவலக பணிச்சுமையும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகும். பேச்சில் திறமை உண்டாகும். பேச்சையே மூச்சாக கொண்டவர்களுக்கும் பேச்சு திறமை உள்ளவர்களுக்கும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் இன்று சாதகமான பலன் உண்டாகும். சீருடை அணிந்தவர்களுக்கும் சிறப்பான நாளாக இருக்கும். தீய வழிகளில் சிலர் செலவு செய்யும் சூழ்நிலையும் உருவாகும். இன்று அவமரியாதை நேரிடாமல் பார்த்து கொள்ளவும், உடல் நலத்தில் சற்று அக்கறை கொள்ளவும். உங்களது எதிரிகளால் சற்று பிரச்சனைகள் வரும். பிறர் விஷயத்தில் தலையிட்டு பிரச்சனையில் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். சகோதரர்களால் இன்று அனுகூலமான பலன்கள் உண்டு. பிரயாணம் அதிகமாகவே இருக்கும். கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். கல்வி சம்பந்தமாக வெளிநாடு படிப்பதற்காக வாய்ப்பும் உண்டாகும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழியில் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். அரசு வழியில் ஆதாயம் பெறுவீர்கள். இன்று நீங்கள் செய்யும் செயலில் அனைவராலும் பாராட்டு கிடைக்கும் விதமாக இருக்கும். பூர்வீக சொத்து தர்க்கங்கள் சற்று இருந்தாலும் அவை உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் விதமாக இருக்கும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். பூமி சம்பந்தமான தொடர்புகளில் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். புதிய பூமி வாங்குவது சம்பந்தமாக அல்லது உங்களது பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பது சம்பந்தமாக புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். இன்று மனைவி வழி நீங்கள் புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள் அல்லது குடும்பத்திற்கான புதிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். கவர்ச்சிகரமான பேச்சாற்றல் திறமையால் வியாபாரம் செழிக்கும். வியாபாரிகளுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். வியாபாரத்தில் தனவரவு அதிகமாகவே இருக்கும். தந்தையால் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும். அரசியலில் எதிர்பார்த்த தலைமை பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும். சிலருக்கு திடீர் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு பயணங்களால் வெற்றியும் உண்டாகும். ஒரு சிலருக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றும். ஒரு சிலருக்கு மனைவி வழி கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். புதிய சட்டத்துறையில் உள்ளவர்களை சாதகமாக பயன்படுத்தி கொள்வீர்கள். இதுவரை பார்த்து வந்த கேஸ் வழக்குகள் திடீர் திருப்பங்களும் உண்டாகும். உங்களது வாழ்வில் திடீர் திருப்பங்களும் ஏற்பட சூழ்நிலை உருவாகும். அரசு பாராட்டு பெறுவீர்கள். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். அனைவரையும் வேலை வாங்கும் திறமையும் உங்களுக்கு உண்டு. மருத்துவம், மூலிகை, வாசனை பொருள்கள், தைலங்கள், கோதுமை சம்பந்தமாக, எரிபொருள் சம்பந்தமாக, இனிப்பு சம்பந்தமான தொழில்களில் அதிகமான லாபம் உங்களுக்கு வந்து சேரும். தொட்டது துலங்கும். எதிர்பார்ப்புகள் நடக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கல்விக்கு மீறிய திறமையும் உண்டாகும். அதனால் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்களிடம் உங்களுக்கு எப்போதும் சற்று பகை இருந்து கொண்டே இருக்கும். அதை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் திறமையும் உங்களுக்கு உண்டாகும். பூமியால் லாபம் அதிகமாகும். கூட்டுத் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். சுப பேச்சுவார்த்தைகளும் மற்றும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடப்பதால் உங்களுக்கு அதிகமான செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் எப்போதும் இருப்பது போல் இருக்கும். இன்று கலகங்களும் உண்டாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். இன்று மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே கேது உள்ளார். முரட்டு பிடிவாதங்களும் வீண் முயற்சிகளும் உங்களுக்கு இன்று அவ்வளவு சிறப்பான பலனை தராது. முரட்டு பிடிவாதத்தை சற்று ஒதுக்கிக் கொள்ளவும், கோபத்தை சற்று குறைத்து கொள்ளவும், தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை இன்று விட்டுவிடவும். பூமி சம்பந்தமான லாபம் உண்டு. உங்களது ராசிநாதன் உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில்
சனியுடனும் சந்திரனுடனும் இணைந்து இருப்பதால் சில தடுமாற்றங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்த்தபடி இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனாக இருந்தாலும் உங்களது பிடிவாதத்தால் அவை யாவும் இன்று பாதகமாகவே இருக்கும். அதனால் நீங்கள் சற்று கவனமுடன் நடந்து கொள்வது நல்லது. பிறரிடம் சற்று கனிவாக பேசுவதும் உங்களது தொழில் திறமைக்கு சற்று ஆதரவாக இருக்கும். தொழில் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். இன்று தடுமாற்றங்களும் அதிகமாகவே இருக்கும். சனியுடனும் சந்திரன் இணைந்து உள்ளதால் உங்களுக்கு சற்று தடுமாற்றங்கள் உங்களுக்கு வர வாய்ப்புள்ளது. தொழிலில் தடுமாற்றங்கள் அதிகமாகவே இருக்கும். வரவேண்டிய பணம் வருவதற்கு சற்று தாமதமாகும். தருவேன் என்று சொல்பவர்கள் கூட இன்று தராமல் எங்காவது சென்றுவிட்டு உங்களை சற்று சிரமத்திற்கு உள்ளாக்குவார்கள். பண விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கவும். 2 நாட்கள் உங்களுக்கு இந்த தடுமாற்றங்கள் உண்டாகும். பூமி சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் கொடுத்திருப்பின் உங்களுக்கு சற்று மனதிற்கு நிம்மதி இருக்காமல் இருக்கும். தூக்கம் வராமல் சற்று மனதிற்கு அமைதி வராமலும் என்று மனக்குழப்பங்களும் மன வருத்தங்களும் உங்களுக்கு உண்டாகும். அரசு தொடர்பான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். ஒரு சிலருக்கு அது அவ்வளவு சிறப்பான பலனாக அமையாது. இடம் விஷயமாக பதவி மாற்றம் விஷயமாக நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வருவதற்கும் சற்று தாமதமாகும். எனினும் அவை வரும். கல்விக்கு மீறிய திறமைகள் உங்களுக்கு இருந்தாலும் அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காமல் போவதால் மனதிற்கு சற்று அமைதியின்மை உண்டாகும். தாய்மாமன் உறவு முறையில் சற்று கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். தாயார் வழி அனுகூலமான பலன்கள் இருந்தாலும் சகோதரர் வழியில் அவை கிடைக்காமல் போகும் சூழ்நிலையும் உருவாகலாம். அதனால் சற்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு இன்று நன்மை செய்யும். இன்று பிரதோஷம் என்பதால் மாலை வேளையில் நந்தியம் பெருமானுக்கு தேனுடன் பாலும் கலந்து இன்று அபிஷேக பொருளாக கொடுத்தால் எண்ணியது நிறைவேறும். வியாபாரத்தில் புதிய யுக்திகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். என்று அனைத்தும் சாதகமான பலனாக இருக்க இறைவனின் அருளும் உங்களுக்கு கிடைக்க இன்று அபிஷேகம் ஆராதனை செய்யவும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். தாயார் வழி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உறவினர்களால் இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். தாயின் அன்பு இன்று பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்று வீடு வாங்க சொத்து வாங்க முயற்சி செய்திருப்பதற்கான உதவியும் தாயார் வழி உங்களுக்கு கிடைக்கும். இனிப்பு சம்பந்தமான தொழில், புத்தகம் சம்பந்தமான தொழில் அதிக லாபத்தை தரும். பேச்சு திறமை அதிகமாகவே இருக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு என்று உங்களது பேச்சு திறமையால் என்று பாராட்டுகள் குவியும். தனபரமான நேட்டமும் உண்டாகும். இன்று கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். இன்று எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். மனைவியின் வழி உங்களுக்கு எதிர்பார்த்த தனலாபம் உண்டாகும். மனைவிக்கு இன்று வேலைவாய்ப்பு விஷயமாக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லும் வாய்ப்புகளும் உண்டாகும். ஒரு சிலருக்கு பிள்ளைகளின் கல்விக்காக வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். வாகன வசதி ஏற்படும். புதிய வாகனம் வாங்க யோசனையும் உருவாகும். வாகன சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று சிறப்பான பலன்கள் உண்டு. இன்று நண்பர்கள் வழி எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி உறவால், தாய்மாமன் வழி உறவால் எதிர்பார்த்த லாபங்களும் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். வீடு கட்டும் விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். எதிரி தொல்லைகளுக்கு சற்று ஆறுதல் கிடைக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். புதிய பூமி வாங்க யோசனையும் உருவாகும். பெண்களுக்காக நிறைய செலவுகள் செய்வீர்கள். இனிமையாகவும் கவர்ச்சியாகவும் பேசி ஆளை மயக்குவதில் உங்களுக்கு நிகர் நீங்களே. இனிமையாக பேசும்
குணம் உங்களுக்கு உள்ளதால் உங்களது பேச்சில் அனைவரும் கவர்ந்து தொழில் வியாபாரம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும்படி இருக்கும். பிறருக்கு உதவி செய்யும் மனதும் உங்களுக்கு உண்டு. ஆனால் பிறருக்கு உதவி செய்வதால் நீங்களும் அதன் பலனை அனுபவிக்காமல் இருக்க மாட்டீர்கள். ஒருவருக்கு உதவி செய்தால் திரும்ப தனக்கு என்ன கிடைக்கும் என்பதில் குறியாக இருப்பீர்கள். இன்றே கணவன் மனைவியுடன் ஒற்றுமையாக இருப்பீர்கள். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். இன்று வியாபாரத்தில் அதிகமான லாபம் உண்டு. வியாபார நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு வந்து சேரும். எடுத்த காரியம் வெற்றியாகும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும். இன்று பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகவே அமையும். மனைவியின் வழி எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு உண்டு. கலைகளில் ஆர்வம் அதிகமாகும். ஆன்மீக பணியில் நாட்டம் உண்டாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பணம் விஷயமாக சற்று கடுமையான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஒரு சிலருக்கு வாங்கின கடனை திரும்ப அடைக்க முடியாத சூழல் உருவாகும். இன்று போட்டி பொறாமைகள் அதிகமாகும். எதிரி தொல்லைகளும் உங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும். வியாபார விஷயமாக அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். உஷ்ண நோயால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். உடலில் நீர்த்தன்மை சற்று குறையும். அதனால் உஷ்ண நோய் உங்களை அலட்டும். வியாபார விஷயமாக சற்று அலைச்சல்களும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டு. திடீர் தனவரவும் உங்களுக்கு உண்டாகும். பெண்களிடம் சற்று இனிமையாக பழகுவீர்கள். பெண்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக சம்பந்தமாக ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். இயல் இசை நாடகத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். கல்வியில் தேர்ச்சி பெறுவீர்கள். கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு பயணங்கள் செய்ய வேண்டிய வாய்ப்புகள் உருவாகும். கல்விக்கு மீறிய அறிவும் உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். கல்வி சம்பந்தமாக வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். சகோதரர்களால் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு உண்டு. உங்களது பணிச்சுமை சற்றே அதிகமாக அலுவலகத்தில் இருந்தாலும் அதையெல்லாம் இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. உங்களது நகைச்சுவையால் அனைவராலும் கவரப்பட்டு உங்களிடம் மதிப்பும் மரியாதையும் கூடும். இன்று அரசியல் சம்பந்தமாக உங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். தனவரவு அதிகமாக இருக்கும். தொழில் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த தனவரவும் உங்களுக்கு உண்டு. வெளிநாடு பயணத்தால் அனுகூலமான பலன்களும் உண்டு. கற்பனை சக்தி இன்று அதிகமாகவே இருக்கும். புதிய வாகனம் வாங்க யோசனையும் உருவாகும். கேஸ் வழக்குகளால் சாதகமான பலன்கள் உண்டு. சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் இன்று சாதகமான பலன் கிடைக்கும். தாயார் வழி எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். எதையும் ஆதாயம் இல்லாமல் நீங்கள் எதையும் செய்ய மாட்டீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே இருக்கும். என்று தனவரவுடன் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்று அமையும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் பிடித்தமான நாளாகவும் மனதிற்கு நிம்மதி தரும் நாளாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக அனுபவித்து வந்த மனக்குறை தீரும். உடல் உபாதைகளுக்கு முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி உறவால் அனுகூலமான பலன்களும் உண்டு. எந்த செயலிலும் துணிவும் தைரியமும் செய்யும் தொழிலும் திறமையும் உண்டாகும். பிறருக்காக இன்று அதிகமாக உழைப்பீர்கள். திடீர் தனயோகம் உங்களுக்கு கிடைக்கும். சிறந்த நற்பெயரும் இன்று உங்களுக்கு உண்டாகும். மூத்த சகோதரர்களால் பலன் உண்டு. உறவினர்களால் இன்று ஆதாயம் உண்டாகும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். கணித சாஸ்திர ஞானம் உண்டாகும். புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். லட்சியங்களை நிறைவேற்ற நண்பர்களுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள்.
சகலவிதமான திறமைகள் இருந்தும் அதை வெளிக்கொண்டு வராமல் தவிப்பீர்கள். சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். அனைத்து காரியங்களும் முன்னின்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் வழி எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கும். பயணங்களால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படும். இடம் விஷயமாக பூமி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கேஸ் வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பூமி சம்பந்தமாக லாபம் அதிகமாகும். கல்வி சம்பந்தமாக பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். குடும்பத்திற்காக என்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். தாயாருக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். இன்று ஆன்மீக பணியில் நாட்டம் அதிகமாகும். பிறருக்காக பலவிதமான யோசனை கூறும் உங்களுக்கு சில யோசனைகள் கூற யாரும் இல்லாததால் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். சோம்பல் மறதி சற்று அதிகமாகவே இருக்கும். கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்குவீர்கள். தயாளமான குணம் உங்களுக்கு இருந்தாலும் சில சமயம் கடுமையாக நடந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் தனலாபம் அதிகமாகவே இருக்கும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். எழுத்துப் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். புதுமையான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். செய்யும் தொழிலில் தர்மத்தை எதிர்பார்ப்பீர்கள். கண்டிப்பும் கராரும் அதிகமாகவே இருக்கும். உயர்ந்த தலைமை பதவி உங்களுக்கு வந்து சேரும். பதவி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகமாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனியுடன் சந்திரனும் புதனும் இருப்பதால் தடுமாற்றங்களும் சில பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பூமி சம்பந்தமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனுடன் சுக்கிரனும் ராகுவும் இருப்பதால் சகோதரர்களால் எதிர்பார்த்த தனலாபம் உண்டாகும். சகோதரர்களிடம் கலகம் செய்து பூமியை வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கற்ற கல்விக்கு தொடர்பு இல்லாத தொழிலை செய்ய வேண்டி வெளிநாடு அல்லது வெளியூர் செல்வீர்கள். உங்களது பேச்சு திறமை இன்று அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் பிரிந்து போனவர்களை நினைத்து கவலை கொள்வீர்கள். அவர்களிடமிருந்து புதிய செய்திகள் வந்து சேரும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பிள்ளைகள் வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். எதிரிகளை வெல்லும் தந்திரங்களை நீங்கள் இன்று எடுப்பீர்கள். புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் செயலில் வெற்றி காண்பீர்கள். இன்று கலைத்துறையில் ஆர்வம் உண்டாகும். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். மாற்றாந்தாயிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தீராத வியாதி சம்பந்தமாக மருத்துவ உதவி தேவைப்படும். அது வீட்டில் பெரியவர்களுக்கோ அல்லது குடும்பத்தில் ஒருவருக்கோ அதற்கான உதவிகள் தேவைப்படும். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக உங்களுக்கு சற்று சிரமங்கள் உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் அமையும். திடீரென்று பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு கிடைப்பதால் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கால்நடைகளால் ஆதாயம் அதிகமாகும். இரும்பு சம்பந்தமான தொழில்களில், கட்டட சம்பந்தமான தொழில்களில், கூட்டு முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். பயணங்களால் உங்களுக்கு தனவரவு அதிகமாகும். விவசாய விளைபொருள்களால் அதிகமான லாபம் உண்டாகும். நூல் சம்பந்தமான வியாபாரம், மணல் சம்பந்தமாக, மண் சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். பால் வியாபாரம், பாத்திர வியாபாரம், கூட்டு தொழில்கள் இவையெல்லாம் உங்களுக்கு லாபத்தை தரும் விதமாக இன்றைய நாள் அமையும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதற்காக இன்று நீங்கள் பிரயாணங்களை ஆரம்பிப்பீர்கள்.
பிள்ளைகள் வழி அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். பிள்ளைகளால் வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். வெளிநாட்டு தொடர்பால் எதிர்பார்த்த தனவரவும் உங்களுக்கு உண்டு. நண்பர்களின் உதவியால் புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். தொழில் நிமித்தம் எதிர்பார்த்த நபரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று அதிகமாக செலவுகளும் செய்வீர்கள். உங்களது உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. தாயாரால் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். தந்தை வழி ஏற்பட்ட சொத்து தர்க்கங்கள் தீரும். இன்று ஆதாயம் மிகுந்த நாளாகவும் இருக்கும். சிறு சிறு வியாபாரிகளுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவும் தனவரவு அதிகமாகவும் இருக்கும். இன்று அனைத்தும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைப்பதால் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சனியும் சந்திரனும் புதனும் இணைந்து இருப்பதால் சற்று தடுமாற்றங்கள் உங்களுக்கு இருந்தாலும் துக்கமும் மகிழ்ச்சியும் என்று உங்களுக்கு இருக்கும். சமூக சேவையில் ஆர்வம் அதிகமாகும். பிறரின் இரகசியத்தை காப்பாற்றுவீர்கள். சற்று ஞாபக மறதியால் உங்களுக்கு பலவிதமான தொல்லைகளும் ஏற்படும். பொருளையோ அல்லது முக்கியமான ஆவணங்களையோ எங்காவது மறந்துவிட்டு அதை தேடுவீர்கள். அதில் கவனமாக இருக்கவும். ரியல் எஸ்டேட் மற்றும் வாகனம், ஜவுளி வியாபாரம், அலங்கார பொருள்கள், இரும்பு சம்பந்தமாக, கட்டட சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும். இன்று தனவரவும் அதிகமாகவே இருக்கும். 2ஆம் இடத்தில் சூரியனுடன் சுக்கிரனும் ராகுவும் இருப்பதால் தனவரவு அதிகமாக இருக்கும். இன்று எதிர்பார்த்த பணமும் உங்களுக்கு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சுபபலனை அளிக்கும். எதிர்பார்த்தபடி இன்று நினைத்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த பணமும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். பிள்ளைகளின் கல்விக்காக கடன் வாங்குவீர்கள். வாங்கின கடனை கொடுக்க சிலர் சிரமப்படுவீர்கள். தாயார் வழி நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். அதில் சில சிக்கல்களும் உண்டாகும். பூமி சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். சட்டத்துறையிலும் சீருடை அணிந்தவர்களுக்கும் இன்று பொறுப்புகளும் அதிகமாகும். மனக்கவலைகளும் சற்றே பிரச்சனைகளும் உண்டாகும். அதையெல்லாம் இன்று சமாளிக்கக்கூடிய திறமையும் உங்களுக்கு உண்டாகும். மனைவி வழி எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். பிள்ளைகளால் எதிர்பார்த்த பலனும் உங்களுக்கு உண்டு. சகோதரர்களால் நீங்கள் சற்று கவலை கொள்ளும் விதமாக இருக்கும். சொத்து தர்க்கங்கள் உண்டாகும். சகோதரர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க மாட்டார்கள். அதனால் நீங்கள் இன்று கவலை கொள்ளும்படி இருக்கும். உங்களது பேச்சு திறமையால் நீங்கள் எதிர்பார்த்தபடி அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். தொழிலில் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. இரும்பு சம்பந்தமான தொழில்களிலும் வாகனம் விற்பது வாங்குவது சம்பந்தமான தொழில்களிலெல்லாம் இன்று தனவரவு அதிகமாக இருக்கும். இன்று பயணங்களால் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த தனவரவும் உண்டாகும். இன்று கணவன் மனைவியிடையே பணம் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்த்த பதிலுக்காக சற்று சிரமங்கள் கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். உங்களது பேச்சுக்கு இன்று மதிப்பு தராமல் பிள்ளைகள் உங்களை சற்று சிரமத்திற்கு ஆளாக்குவார்கள். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். ஒரு சிலருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் கை கொடுக்கும். கல்வி சம்பந்தமாக பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை விஷயமாக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் கை கொடுக்கும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பெற்றவர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சற்று தடுமாற்றங்களும் மனதில் சற்று பிரச்சனைகளும் ஏற்படும். கடன் சுமை உங்களுக்கு இன்று அதிகமாகவே இருக்கும்.
உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. திடீரென்று உடல்நிலையில் சில பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு உண்டு. திடீரென்று சுவாசம் சம்பந்தமாக பிரச்சனைகளும் தலைவலி மற்றும் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புண்டு. மன உளைச்சலும் மன சங்கடங்களும் உங்களுக்கு இன்று ஏற்படலாம். அது கணவனாலோ அல்லது மனைவியாலோ பிறராலோ உங்களுக்கு அது வாய்க்கும். கடன் சுமை சற்று அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட மனசங்கடம் அதிகமாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருந்தாலும் அதை கொடுப்பதற்கு நீங்கள் மிகவும் பாடுபட வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். இன்று நண்பரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தர வேண்டியவர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்காமல் போகும் சூழ்நிலையும் உருவாகும். அவசர போக்கினால் உங்களுக்கு சற்று பிரச்சனைகள் ஏற்படும். தாயாரால் சில பாதிப்புகள் சேரும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி நிறையும் விதமாக இருக்கும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன் உண்டு. சகோதர வழியில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். உங்களது ராசிக்கு விரயச்சானத்தில் சனியும் சந்திரனும் புதனும் இணைந்து உள்ளதால் பூமி சம்பந்தமான தொடர்புகளில் இருந்து வந்த பிரச்சனைகளில் ஈடுபடுவீர்கள். சிறிது மனக்கவலை ஏற்பட்டாலும் சொத்து தர்க்கம் மாறி பூமி உங்களுக்கு கைவரும் யோகமும் உண்டாகும். தாயார் வழி நினைத்ததை அடைவீர்கள். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். சகோதரர் வழியில் ஏற்பட்ட கலகங்களும் மாறும். திடீரென்று நண்பர்களுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பூமி லாபம் உண்டு. பூமி விற்பது வாங்குவது சம்பந்தமாகவும் உங்களுக்கு அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். வாகனம் விற்பது வாங்குவது சம்பந்தமாகவும், மருத்துவ தொழில் சம்பந்தமாக மருத்துவ உபகரணங்கள் விற்பது வாங்குவது, மருந்து உற்பன்னங்கள் இதுபோன்ற தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சற்று சிக்கல்கள் வரும் நாளாக இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வரும். அதனால் சற்றே மனக்கவலைகளும் உண்டாகும். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. திடீர் தனவரவும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் ஒரு சிலருக்கு உண்டாகும். பெண்களுக்கு இன்று நினைத்த காரியம் நடக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும். இசையில் புதுமை படைப்பீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கூட்டு முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். ஆலய தரிசனம் செய்வீர்கள். ஆலயம் சம்பந்தமாக புதிய அன்பர்களை சந்திப்பதன் மூலம் நீங்கள் நினைத்த காரியம் உங்களுக்கு வெற்றியாகும். இன்று பிரதோஷம் என்பதால் நீங்கள் முக்கியமாக மீனராசி அன்பர்கள் இன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்யவும் மற்றும் மாலை வேளையில் 4:30 முதல் 6 மணி வரை பிரதோஷ வேளையில் நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும்போது தேன் மற்றும் பால் மற்றும் பழ வர்க்கங்களை கொடுத்து அபிஷேகம் செய்தால் நிச்சயமாக நீங்கள் எண்ணியது நிறைவேறும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். மனதிற்கு நிம்மதி பிறக்கும். நீண்ட நாள் கனவு பலிக்கும். பணவரவு உண்டாகும். மனதில் நினைத்த காரியங்களும் நடக்கும். அதனால் நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய இன்று பொருளை கொடுத்து இன்று அபிஷேகம் செய்யவும் உங்களுக்கு அனைத்தும் சாதகமான பலன் கிடைக்கும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.